2026 அப்படிங்கிறது ஒரு பிக் ட்விஸ்ட் அப்படிங்கிறத வச்சிருக்கு. அந்த பிக் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே இடத்துல 4 பேரும் கேம்பெயின் போகிறாங்க. ஏன்னா இது 4 முனை போட்டி பார்த்தீங்களா, அதிமுக, திமுக இவங்க 2 பேரையுமே விட்டுடலாம். இப்போ தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி, இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி கேம்பெயினிங் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம்பெயினிங் முழுவதுமாகவே ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தான் இருக்கும். அதிகமான நெகட்டிவ் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி முழுவதுமாக விஜய் அவர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது. நம்ம தலைவர் இதை செஞ்சிருவாரு, நம்ம தலைவர் இதுக்காக தான் வந்திருக்காரு, கண்டிப்பாக நம்ம தலைவர் இப்படி தான் செய்வார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பற்றி ஒரு 60%, ஒரு 30 to 40% அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அலைகளை வீச வைப்பதற்கான கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே 60% நேரத்தை தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தலைவருக்காகவே ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஓட்டு பிரிகிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் திமுகவினுடைய ஓட்டு வங்கி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பலரும் பார்க்கிறார்கள். எந்த இடத்துல? தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இதில் இரண்டிலையுமே மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது சாதி அடிப்படையிலாக இருக்கட்டும் இல்லாட்டி மதத்தின் அடிப்படையிலாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கிடுவாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டுஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபிக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டு, மத அடிப்படையிலான மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குமான்னு கேட்டால் அது சிக்கலை ஏற்படுத்தும்.